ஆலயமே இது இறைவனின் உறைவிடமே, இங்கு வாருங்களே நம் இறைவனின் அழைப்பிதுவே. ஆலயமே இது இறைவனின் உறைவிடமே, இங்கு வாருங்களே நம் இறைவனின் அழைப்பிதுவே. குருவுடன் இணைந்து பலியில் கலந்து இறைவனை புகழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்கி கீதங்கள் இசைத்து திருப்பலி நுழைந்திடுவோம். குருவுடன் இணைந்து பலியில் கலந்து இறைவனை புகழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்கி கீதங்கள் இசைத்து திருப்பலி நுழைந்திடுவோம். ஆலயமே இது இறைவனின் உறைவிடமே, இங்கு வாருங்களே நம் இறைவனின் அழைப்பிதுவே. ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோ, கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோ. அருட்பலி செய்யும் ஆயரினை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோ, கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோ. Before we begin our Eucharistic celebration, let us invoke the Spirit of the Lord to grace this occasion. May I now invite Right Reverend Dr. Needinathan, Bishop of Chingalpet Diocese, to light the lamp as a token of inviting the Holy Spirit. May I call upon Reverend Father A.J. Matthew, Provincial Minister, Amalani Province, to light the lamp. Give him a good hand, please. May I request the three Mother Generals to come forward and light the lamp. இந்த மூவருக்கும் நம்முடைய அன்பு வெளிப்படுத்துவோம் விதமாக நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு மகிழ்ச்சி வெளிப்படுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு
இந்த பெரு நிகழ்வை நாம் கொண்டாட இறைவன் காட்டிய கருணைக்காக உங்கள் அனைவரோடும் சேர்ந்து நன்றி செலுத்துகின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வை நாம் நடத்த வேண்டும் என்று எண்ணிய பொழுது பலரையும் ஆலோசித்து நாம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை நமக்கு முன்னிருந்து தலைமையேற்று நடத்த அன்புக்குரிய பாசத்துக்குரிய ஆயர் நீதிநாதன் அவர்களை அணுகிய பொழுது உடனடியாக ஏற்றுக்கொண்டு எக்காரணத்தை கண்டும் நான் கண்டிப்பாக வந்துவிடுவேன் என்று உறுதி கூறி இன்று நம் மத்தியிலே அவர் எழுந்தருளியிருக்கின்றார். உங்கள் அனைவரின் சார்பாக, எங்களுடைய சபையின் சார்பாக முதலிலே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே வேளையில் இந்த நிகழ்வை நமக்காக எடுத்து இது ஒரு பிரான்சிஸ்கன் சபையினுடைய ஒரு கல்வி கூடமாக, பயிற்சி கூடமாக, பல ஆன்மீக வழிகாட்டி தலமாக, உளவியல் மற்றும் சமூக நலனுக்காக பாடுபட விடுகின்ற ஒரு இடமாக இது அமைய வேண்டும் என்று பலதும் யோசித்து நம்முடைய பிரான்சிஸ்கன்ஸ் மதர் ஜெனரல்ஸ் எல்லாரையும் அழைத்தோம். 3 பேர் வந்திருக்க முடிகின்றது, 3 பேர் அவர்களால் வர முடியவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில் இதை ஏற்று நம்மோடு இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற சகோதரிகள் மதர் ஜெனரல் மூவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்தை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதோடு இணைந்து அவர்களுடைய உதவி மதர் ஜெனரல் ஞானமணி மற்றும் ப்ரொவின்ஷியல் மதர்ஸ் ஜூலி மற்றும் லில்லி கிரேஸ் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவரையுமே இந்த நிகழ்வுக்காக வரவேற்கின்றேன். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. நம்முடைய பணியானது உங்களால் தான் நடைபெறும். ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுக்கும் நல்ல உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் தந்து ஆசீர்வாதமாக உங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று இந்த நாளை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், இன்று பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழா. வேறு நாளையெல்லாம் எடுத்திருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல நாள், ஆண்டவர் கொடுத்த நாள். இந்த நாளிலே நாங்கள் இதை சொலானோஸ் கேசி என்கின்ற எங்களுடைய சபையினுடைய பிளஸ்ஸட் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வணக்கத்துக்குரியவருடைய அந்த நினைவை அவருடைய பெயரினாலே இந்த இடத்தை அவருடைய பெயருக்கு அர்ப்பணித்து இந்த இடத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த பிளஸட் சொலானஸ் கேசி என்பவர் ஆப்ரோ அமெரிக்கன் மக்களுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பலவிதமாக உதவிகளை செய்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றியவர். டிட்ராய்ட் என்ற அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு நகரிலே தன்னுடைய பணியை செய்தவர். ஆக அவருடைய அந்த பணித்தளத்திலிருந்து அங்கே இருக்கின்ற ப்ரொவின்ஷியலும் நாங்களும் இணைந்து செயல்படுவதனாலே அவருடைய நினைவாக இந்த இடத்தை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அசிசியார், அவர் வழியிலே வந்த சொலானஸ் கேசி என்று பலரும் இந்த மக்களினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே தான் இதற்கு ஒரு வழிகாட்டி மையமும் என்று அழைக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக இந்த பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர் செல்ல வேண்டும், அவர்களும் வாழ்வு பெற வேண்டும், எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யப்போகின்ற இந்த பணியிலே இறைவன் எங்களோடு இருக்க வேண்டும், புனிதருடைய துணை எங்களோடு இருக்க வேண்டும், தூய அசிசி பிரான்சிஸினுடைய ஆசீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கவும் உங்களை அழைக்கின்றேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருவிருந்திலே நாம் அனைவரும் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயின் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரென் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்கச் செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதாலும் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பிலும் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமைமிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிடுகிடு என எதிர்பார்த்து காத்திருந்தன. மாறாக காட்டுப்பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டுப்பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கேளுங்கள், நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன். அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன். அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களைகளை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களை கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே. நீதி விளையும் என்று எதிர்நோக்கியிருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக. நீர் எனக்காக, இறைவா நீர் எனக்காக, உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக, நீ எனக்காக, இறைவா நீ எனக்காக, உன்னை நம்பி வாழ்கிறேன். நீர் எனக்காக. பொழியும் நல்ல வானம் தந்தேன் நான் உனக்காக. விளையும் நல்ல பூமி தந்தேன் நான் உனக்காக. இரவும் பகலும் பிரித்து வைத்தேன் நான் உனக்காக. படுத்தவை அனைத்தும் நலமென கண்டேன் நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக. நீ எனக்காக, இறைவா நீ எனக்காக, உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக. இரண்டாம் வாசகம்.
பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருமுத்துக்கள் 6-9 வரை. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டறிந்தவை யாவற்றையும் கடைபிடிங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனே உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போற்றுங்கள், புகழ்ந்திடுங்கள் தூயகத்தில் நம் தேவனை. ஆற்றமிகு அவர் செயல்களுக்காய் ஆர்ப்பரித்து போற்றுங்கள். போற்றுங்கள், புகழ்ந்திடுங்கள் தூயகத்தில் நம் தேவனை. ஆற்றமிகு அவர் செயல்களுக்காய் ஆர்ப்பரித்து போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, வசனங்கள் 33 முதல் 43 முடிய. மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு கால் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படி அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்கள் என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா?
எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியுமாய் நன்றோருடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் அணுவானார், மனிதரை புனிதரையாக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். தொழிலாட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்று அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டுகிறோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைத்திடுவோம். திருச்சபை உழைப்பதில் நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். இரக்கம் நிறைந்த நம் தந்தை இடத்துல நம்முடைய மன்றாட்டுக்களை பக்தியோடும் நம்பிக்கையோடும் எழுப்புவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, இன்று தனது திருநாம விழாவை சிறப்பிக்கும் எங்கள் திருத்தந்தைக்காக மன்றாடுகிறோம். இறைவா, அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தினை தந்து உமது மந்தையை ஆன்மீகத்தில் வழிநடத்தவும், மேலும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் உமது பணியை தொடர வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை உள்ளம் கொண்ட இறைவா, இந்த இல்லத்திற்காக உதவிய அனைத்து உபகாரங்களையும் உமது அருளால் நிரப்பி அவர்கள் என்றும் உமது பேரன்பில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் கனிவும் கொண்டவரே, எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய் தரும். நோயுற்றோருக்கு நலமும் துன்புறுவோருக்கு தேற்றலும் கஷ்டப்படுவோருக்கு ஆறுதலும் அளித்து நாங்கள் என்றும் உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழ உமது பேரருளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் நாயகனே, இன்று கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட உமது பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது புனிதமிக்க கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். மேலும் இவ்வுலகமானது மீண்டும் பழைய நிலைமையை அடைய உதவி வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று தங்களது திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து பிரான்சிஸ்கன் துறவிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர்தாமே அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து தங்களது பணிவாழ்வின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றிட உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையை நம்பிக்கையோடு நாங்கள் வெளிப்படுத்திய இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலே புதைந்து கிடக்கிற எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாதையிலே எங்களை வழி நடத்திட அவர் வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பது ஆனந்தம், உன்னை உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னை உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம். நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர், மலர்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர், உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்துவிட்டேன், உன்னில் என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய துணிந்துவிட்டேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன். நண்பர்களே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கை நின்று ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணுலகின்
வானும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆரே தேவரே வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அனந்தராயர் மற்றும் எங்களுக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாள் நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ், வணக்கத்திற்குரிய சொலானஸ் கேசி, மேலும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதி ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவதையின் உள்ளத்தில் எழுதுவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். சுவாசக்காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து
அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன்பெறச் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுருவத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. எங்களுடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரின் சுரூபத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகிறோம். இந்த சுரூபத்தை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்விலும் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. உமக்கு நன்றி. தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே, எங்கள் தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே, பிள்ளைகளே மக்கள் அடைக்கலமானவரே, பிள்ளைகளே மக்கள் அடைக்கலமானவரே, அசசி நகரில் பிறந்தவரே, அன்பாலகிலம் பிறந்தவரே, அசசி நகரில் பிறந்தவரே, அன்பாலகிலம் பிறந்தவரே, we praise you, Saint Francis, we honor you, Father, we praise you, Saint Francis, we honor you, Father. எங்கள் தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே, எங்கள் தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே, பிள்ளைகள் எமக்கு அடைக்கலமானவரே, பிள்ளைகள் எமக்கு அடைக்கலமானவரே, அசசி நகரில் பிறந்தவரே, அன்பாலகிலம் துறந்தவரே, அசசி நகரில் பிறந்தவரே, அன்பாலகிலம் துறந்தவரே, we praise you, Saint Francis, we honor you, Father, we praise you, Saint Francis, we honor you, Father.